ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தூர தேசங்களில் இருந்து இணையத்தின் வாயிலாக எங்களுடைய இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் நான் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதலாவது மாதத்திலே நான் 2வது வாரத்திலே நான் உங்களோடு பேசிக்கொள்கிறேன். ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை, ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் யாராவது ஏதாவது ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா, வரப்போகிற நாட்களில் செய்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருப்பீங்கன்னா, உங்களுக்குரிய வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நீங்கள் கேட்பீர்கள். சில வேளையில் நீங்கள் முன்னேற்றமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபார்வர்டிங்காக முன்னேறும்படிக்கு நீங்கள் ஏதாவது வாஞ்சியோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு என்னை கொண்டு பேசுவார். ஒரு நல்ல முயற்சி, குட் ட்ரை என்று சொல்கிறாங்க இல்லையா? ஒரு நல்ல முயற்சியை செய்யணும். மிச்ச நாளை பிறகு வினாஷன் இன்றைக்கு ஒரு ட்ரை சரியான ஒரு ஆராதனை நடத்தணும் அவர் பாரு இன்றைக்கு அவர் செஞ்சார். குட் ட்ரை. இது மாதிரி நல்ல முயற்சிகள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கானாலும் சரி, குடும்ப வாழ்க்கைக்கானாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கானாலும் சரி, அல்லது நீங்கள் இந்த சபையில் செய்ய போகிற ஊழியங்களுக்கானாலும் சரி, நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களா? சில வேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இருக்கலாம், ஒரு தப்பு அடிக்கடி நீ விழுந்து போகிற ஒரு விஷயம் இருக்கலாம். என்ன நீங்கள் பார்க்குறத பார்த்தா சிஜி நாங்கள்லாம் அப்படி கிடையாப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களே. நான் அப்படி கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலையும் சில பலவீனங்கள் இருக்கிறது, சில துணிகரங்கள் இருக்கிறது. ஆனால் எப்போயும் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்குறது மட்டுமில்லை பிரியமானவர்களே, அதிலிருந்து வெளியே வந்துடணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் எப்பயுமே தைரியமாக பிரவேசித்து அவருடைய உதவி நாடி நிற்கிற மனுஷன்தான் நான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட முயற்சிகளோடு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு உங்களோடு பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எதிலாவது ஒரு விஷயத்தில் நான் இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த லெவலுக்கு நான் முன்னேறணும். உதாரணம் சொல்கிறேனே, இப்போ உங்களுக்கு இப்போ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு வீடு இருக்கா, அல்லது நீங்கள் இப்போ ஒரு சாதாரண ஒரு தொழிலை செய்கிறீங்களா, அதுதான் உங்களுக்கு முடிவு கிடையாது. அதிலிருந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு வர்றது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட முன்னேற்றங்களுக்கு யாரிடத்திலாவது என்ன திட்டம் இருக்கிறதா? வாலிபர்கள், படிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா, ஒரு நல்ல ஜாப்பில் நல்ல தொழிலில் நீங்கள் இருக்கீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குரிய ஒரு செய்தியை இன்றைக்கு நான் உங்களோட பேசலாம் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தி நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும். இது கர்த்தர் என்னோட பேசினது, எனக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம். இந்த வருஷத்தில் நான் என்ன செய்யணும், எது செய்யணும், எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் மனசில் என்னது நான் மனசில் வச்சு அவருடைய சமத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினா சரியா, அதை நான் உங்களுக்கு என்னது நான் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சரியா, இன்றைக்கு நான் அதை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். கவனமாக குறிப்பிடுங்கள், செய்திகளை உன்னிப்பாக என்னது கவனியுங்கள், அதை உள்வாங்குங்கள். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேளை ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். வெளிப்படுத்தலைன்னா பைபிளில் கடைசி புத்தகம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொள்ளப்பட்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். வேதம் வாசித்து முடித்த உடனே வாசிக்கிறவங்க ஆமேன் என்று சொல்லும் பொழுது சபையார் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆமேன் என்று சொல்லணும். ஆமேன் என்று நீங்கள் சொல்லணும். இதெல்லாம் பழக்கப்படுத்தி கொள்ளணும். எல்லாம் என்னது? பழக்கப்படுத்தி கொள்ளணும். இது இந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களும் இதை அடிக்கடி சபைக்கு சொல்லி கரங்களை தட்ட சொல்லி அல்லேலூயா சொல்ல சொல்லி ஆமேன் சொல்ல சொல்லி இப்படி நம்ம பழகணும். இப்படி நாம் பேசக்குள்ளே நான் பேச நீங்கள் அதை அங்கீகரிக்கிறதா நாமே. நான் பேசுகிறேன்னா கர்த்தர் நம்மளோட என்னை கொண்டு உங்களோட பேசும் பொழுது அதை நீங்கள் ஆமேன்னு சொல்லுவீங்கன்னா என்னது? அது அப்படியே ஆக கிடவுது. யாரோட வாழ்க்கையில் நீங்கள் ஆமேன்னு சொல்கிறீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஆக கிடவுது. அவ்வளோதான். நீ உம்மண்டு பிடிச்சது உருண்டு திருப்பின்னு சொன்னால் அது என்னது? உனக்கு மேலால் அந்த வசனம் போகுமே ஒழிய உன்னோட வாழ்க்கைக்கு அது இறங்காது. அதோடைய இந்த சபையில் செய்கிற ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டெப், ஒவ்வொரு சின்ன சின்ன படிமுறைகளும் ஆவியானுடைய நடத்துதல் நடக்கிறது. ஹல்லேலூயா. அதோடைய இதில் தெளிவாக இருக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் உனக்கு முன்பதாய் திறந்த வாசல்களை வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள் என் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்கள் என் ஆண்டவர், என் கர்த்தர் எனக்கு முன்பதாய் என் குடும்பத்துக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரைஸ் ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திறந்த வாசல் இதான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு. ஓப்பன் டோர். திறந்த வாசல். இதை குறித்து இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். என்னென்னா கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு என்னை கொண்டு என்னை கேட்குற உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஒருவனும் பூட்ட முடியாத திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். சரியா? அது 7வது வசனத்தை அதை தியானித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புல்ல இருக்கும். 6வது உனக்கு விரோதமாக பூட்டியிருந்தான்டா அதை நான் திறப்பேன், அதை ஒருத்தனை திரும்ப பூட்ட முடியாது என்றார். அதே மாதிரி நீ படுகொலியில் விழணுன்றதுக்காக பிசாசு தந்திரம் ஒரு வாசலில் திறந்திருக்கோம். சரியா? அதை நான் சடாரண்டு பூட்டிடுவேன்றார். வா ஆண்டவர் அப்படி செய்கிறாராம் பாருங்க. அப்படிலாம் சொல்லிவிட்டு 8வது வசனத்தில் அவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அந்த வசனம் நான் தான் பாருங்க. நீங்கள் சொந்தம் பண்ணா தான் நீங்கள் அதில் சொல்லுது பாருங்கள். வாசிங்க 8வது வசனம். உன் செய்கைகளை அறிந்திருக்கிறேன். சரியா? புரியுதா உங்களுக்கு? நீ என்ன நினைக்கிற, என்ன பேசுகிற, என்ன செய்கிற, ஆண்டவருக்கு என்னது அவர் தெரியும். சொல்கிறார், எனக்கு தெரியும். நீ என்ன செய்யணும், உன் செய்கைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று அதில் ஒரு விஷயத்த சொல்கிறார் பாருங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் பாருங்க. இதை கொஞ்சம் கவனிங்க. உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு பாருங்க. ஒரு பெரிய பலசாலி நம்ம ஆவிக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் கிடையாது, பெரிய பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது. ஆவிக்குள்ள நாம் ஏதோ பெரிய பெரிய ஜாம்பவான் கிடையாது. சில பேர் அப்படி காட்டிக்கொள்கிறாங்க. என்னது, நான் ஆவியில் பெரிய மனுஷன் மாதிரியும், நம்ம ஆவியில் பெரிய அவர்கிட்ட ஆள் இல்லைன்ற மாதிரியும், பெரிய பரிசுத்தமான மாதிரியும், பெரிய அபிஷேகத்தை நிரம்பின மனுஷன் மாதிரியும் எல்லாம் பெருசாக காட்டுறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் பாருங்க, எல்லாம் தெரியும். அவர் சொல்கிறாரு, உன் செய்கைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னத்தை அவருக்கு அறிஞ்ச காரியம் கணக்க அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், லிட்டில் ஸ்ட்ரென்த் என்று வேதத்தில், ஆங்கில வேதத்தில் சொல்லுது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் அந்த வசனத்தை கை கொள்ளுகிறபடியா. நாம் என்ன நினைக்கிறோம், சில பிரசங்கம் கேட்குற நேரம் நினைக்கிறோம், நீ இப்படி இருக்கணும், ஆவியில் அப்படி இருக்கணும், இங்கே இருக்கணும், அங்கே இருக்கணும், அப்போ தான் கர்த்தர் கேட்பான். உண்மைதான். ஆனால் இதில் ஆண்டவர் இன்னொரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பார்வை இருக்கிறது. அவருடைய திவ்ய சுபாவம் அது எனக்கு பிடிச்சது. என்னடா, அவர் ரெண்டு கொஞ்சம் பலத்தை கூட அவர் கனம் பண்ணுகிறார். ஐ லவ் யூ காட், ஐ லவ் யூ. நம்ம நேசிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் பலன் பாருங்கள், உனக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் பலன். சில மனுஷர்கள் நம்மளை பார்க்குற நேரத்தில், இவரா
இவர் இப்படிப்பட்டவர், இவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், நான் இந்த சபையில் விழுந்து விழுந்து வேலை செய்கிறேன், இந்த சபையில் அக்கறை அறிக்கிறேன், ஆனால் மற்றவங்களெல்லாம் பாரு, இவனை பாரு, அவனை பாரு. இயேசுவின் நாமத்தில் இந்த குருட்டாடுதவனை இது ஒரு பிசாசின் காரியம். ஏன்னா தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் ஒவ்வொரு ஆளையும் பார்க்கக்குள்ள ரவிச்சந்திரனுக்கு இவ்வளவு பெலம், இவனுக்கு கொஞ்சம் பெலம் தான் இருக்கிறது. அதே மாதிரி பாஸ்டர் மோகன், வினாஷன், கர்ணாவை, சரண், ரஞ்சன், இப்படி ஒவ்வொரு ஆக்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி பார்க்கணும், அடே இவனுக்குள்ள கொஞ்சம் பெலன் இருக்கிறான், அந்த பெலனை வச்சுட்டு என்னது ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வரான் பாரு, 8:30 வந்துடுறான். அந்த கொஞ்சம் பெலன் அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த சர்ச்சில் போதகர்மாரோட இணைஞ்சு வேலை செய்கிறான். அவனுக்கு பிடிச்சது தேவன் பார்க்குறான். ஹல்லேலூயா. உனக்குள்ளே கொஞ்சம் வேலைன்னு பாருங்க. உன்னுடைய வீட்டு வேலை செய்கிறதுக்கு உனக்கு நேரம் காணாதான்னு சொல்கிறேன். ஆனால் அப்படி இருக்கக்குள்ளேயும் இந்த சர்ச்சுக்கு வந்து, இந்த சபைக்கு வந்து, இந்த கத்துற காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து உங்களை நாங்கள் இந்த ஊழியத்துக்கு தெரிகிறோம், இந்த ஊழியத்துக்கு உங்களை போடுறோம், இந்த காரியத்துக்கு உங்களை நாங்கள் எடுத்து பயன்படுத்துகிறோம், அந்த ஆலயத்தை கூட்டுறதுக்கு, இந்த சபையை பெருக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு, எல்லாத்துக்கும் உங்களை நாங்கள் இணையிறோம், உங்களை நான் தெரிகிறோம் அப்படி சொல்லக்கல. உனக்கு 1000 வேலை இருந்தும் நீ தியாகமாக நீ இந்த சபைக்குள்ளே வர பாரு. இந்த சபைக்குள்ளே வரக்குள்ள கத்தர் உனக்கு முன்னால் சல்யூட் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கார். இந்த கொஞ்சம் பலத்தில் இந்த பிள்ளை பாரு எப்படி வேலை செய்கிறான். உன்னை கத்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பற்றி நீ வரி பண்ணாது, மற்றவங்களை எட்டி பார்க்காது. அவன் எப்படியாக இருக்கட்டும், அவனுக்கும் கடவுளுக்குள்ள பிரச்சனை. ஆனால் நீ கத்தரிடத்துல கத்தர் உன்னை பார்க்குறாருன்ற ஒரு பயபக்தியோடு நீ உள்ளுக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு புது வருஷத்தில் ஞாபகம் இருக்க ரஞ்சன் என்னோட வந்து பேசிட்டு இருந்துச்சு. அப்போ நான் ரஞ்சன்கிட்ட பேசும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள சொல்கிறா சொல்லு. அப்போ நான் அவருக்கு சொல்கிறேன், ரஞ்சன் இந்த வருஷத்தில் உங்களோட குடும்பம் இந்த சபையில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு இன்வால்வ் ஆகும். நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் கண்டிப்பாக பார்த்துறேன்றார். நான் அப்படி ஒவ்வொரு ஆளோடையும் பேசுகிறேன் பாருங்கள். பேசக்கூட அவங்க எஸ் நான் செய்கிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா அதை சொல்கிறேன் தெரியுமா, நீ அதை செஞ்சு பாரு, 25ஆம் ஆண்டினுடைய முடிவு எப்படி இருக்கும் உன்னோட வாழ்க்கைன்றதை நீ சாட்சி சொல்லு. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ எண்ணி மறுதளிக்காமல் என்னுடைய கற்பனையின்படி நீ செய்கிறபடினா, நீ ட்ரை பண்ணுற, முயற்சிக்கிற, இந்த கொஞ்சம் பலத்தில் அதை இதை செஞ்சிடணும் நீ என்னதே நீ பிரயாசப்படுற. அதனால் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். என்னதே இதோ நான் உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை, ஓப்பன் டோர், உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் ஊட்ட மாட்டான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த திறந்த வாசல் என்றது எதை குறிக்கிறது? இது குறிப்பெடுக்கிறவங்க எழுதணும். திறந்த வாசல், வாட் யூ மீன் ஓப்பன் டோர்? என்ன அர்த்தம்? திறந்த வாசல்னா என்ன அர்த்தம்? திறந்த வாசல் என்று எதை குறிக்கிறதுன்னா, நீ இப்போ ஒரு இடத்துல இருக்கிற, ஒரு நிலைமையில் இருக்கிற, இப்போ நீ என்னது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிற, இன்றைக்கு உழைச்சா தான் உனக்கு சாப்பாடு, இன்றைக்கு சம்பாதிக்கிறது தான் உனக்கு, உன்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நீ பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறேன். இது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன், நீ இப்போ இருக்கிற நிலை, அந்த நிலையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகிறது தான் திறந்த வாசல். ஹல்லேலூயா. அதாவது இப்போ இருக்கிற சீசன், இப்போ இருக்கிற காலம் என்ன, 2024 எனக்கு கஷ்ட காலத்துக்குள் இருக்கிறேன், கஷ்டத்துக்குள் இருக்கிறேன், வேதனைக்குள் இருக்கிறேன், போராட்டத்துக்குள் இருக்கிறேன், சஞ்சலமும் தவிப்போடு நான் இருக்கிறேன். என்னை குறித்து நான் நினைக்கும் பொழுதே கேவலமான ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். விரும்பினபடி இடத்தை செலவு பண்ணுறதுக்கு எனக்கு முடியலை. இப்படி நீ இருக்கிறியா? அந்த நிலையில் இருந்து என்னது அடுத்த லெவலுக்குள்ளே போகிறது தான் திறந்த வாசல். ஹல்லேலூயா. சில வாசல் இருக்கிறது, ஆண்டவர் சொல்கிறார் ஷட் பண்ணிடுவார், ஆண்டவர் பூட்டிடுவார். நமக்கு முன்னால் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். இது உனக்கு தப்பு, இது உனக்கு கூடாது, இதுக்குள்ளே போனால் உனக்கு ஆபத்து என்றது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், சட் சட் சட்டுன்னு பூட்டிடுவார். ஹல்லேலூயா.
ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு என்னை கேட்குறவங்க ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுறது என்னன்னு சொன்னால், நான் உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நீ இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு போவதற்கு, இருக்கிற இடத்திலிருந்து நீ முன்னேறுவதற்கு, இருக்கிற இடத்துல இருந்து நீ வளருவதற்கு, நீ எல்லா விதத்திலும் இங்கே கடனில் இருக்கிற நீ கடன் இல்லாமல் கடன் கொடுக்கிற நிலைக்கு மாறுவதற்கு இப்படி தேவன் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு ஒரு வீடு இருக்கிறது, 2 பிள்ளைகளோ 3 பொம்பளை பிள்ளையோ 4 பொம்பளை பிள்ளையோ இருக்கலாம். இந்த பிள்ளைகளுக்கு அடுத்த அவங்களோட வாழ்க்கைக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு வீடு கிடையாதா? இந்த வீட்டிலிருந்து அடுத்த வீடு திறந்த வாசல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உண்ட பிஸ்னஸில் நீ சிலவளை இந்த முறை முதல் போடுறதா இல்லையா யோசிப்ப, சிலவளை நம்ம வேறு வெளிநாட்டுக்கு திரும்ப போகிறதா இல்லையா யோசிக்கிற. கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த முயற்சியில் இறங்கி, நீ இறங்கு, நான் உனக்கு முன்னால் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படித்தான் இதுதான் திறந்த வாசல். பாருங்கள், முயற்சி உள்ளவர்களுக்கு, முன்னேற விரும்புகிறவர்களுக்கு, அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாம் வளரணும் என்று விரும்புகிறவர்களுக்கு தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நம்முடைய சபையில் பாருங்கள், ஆமேன் சொல்கிறதுக்கு, அல்லையே சொல்கிறதுக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு, சர்ச்சில் ஒண்டண்டா ஓடி வந்து துடிச்சு வந்து நின்று இந்த சபையிலுக்கு ஊழியங்களை பொருட்படுத்தி செய்கிறதுக்கு, இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்கும் ஏன் ஆவிக்குரிய ஜீவியம் பாருங்களேன். ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு சிலது சொல்லன்னு கோபம் வருது இல்லையா? சில வேளையில் நமக்கு என்னது, நம்மளோட கண் ஒரு விதமாக பார்க்குது, ஒரு விதமாக பேசுகிறோம், ஒரு விதமாக நம்ம வாங்கிக்கிறோம், இச்சிக்கிறோம். இதிலிருந்தெல்லாம் நம்ம அடுத்த லெவலுக்கு மாறுறதுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறான். என்னது, நான் உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இவ்வளவுக்கு நாம் பெரிய பெர்ஃபெக்ஷன் கிடையாது, நாம் பூர்ணமானவர்கள் கிடையாது. நீ என்ன பெரிய படித்த பெரிய பட்டம் பெற்றாக்கள் கிடையாது, நம்ம பெரிய பண்டிதர் கிடையாது. சில பேர் பண்டிதர் மாதிரி நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த சபையில் இருக்குங்க சில பேர் பெரிய பண்டிதர்கள், பெரிய அகராதித்தனம் பிடிச்சாங்க. ஏன்னா எனக்கு 4 விஷயம் தெரியுமன்ற மாதிரி. சில பேர் எனக்கு தெரியாதுன்றதான் நான் உள்ளுக்குள்ளே சரியான ப்ரைம், சரியான பெருமை பாருங்க. நான் அவங்கள சொல்லலை, நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம், கொஞ்சம் பலத்தோடு இருக்கிறோம். இது யார் சொல்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நுக்கம் உத்து பார்க்கிற தேவன் சொல்லுகிறான். என்னை சுவாசத்தை என்னுடைய நாசியில் வைத்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறான், உனக்கு கொஞ்சம் பலம்தான். ஐ நோ மை டிசன், எனக்கு அருமையான என்னுடைய மகனே, எனக்கு அது தெரியும், உனக்குள்ள இருக்கிறது கொஞ்சம். ஆனால் அப்படி இருந்தும் நீ என்னோட இருக்க பாரு, என்னை மறுதளிக்காம, என்னை விட்டுறாம, என்னை தள்ளிடாம, என்னை ஒதுக்கிறாம, நீ அப்பப்போ என்னோட பேசிக்கொண்டு, அப்பப்போ என்னிடத்துல வந்து ஜெபம் பண்ணிக்கொண்டு, அப்பப்போ என்னை குறித்து பாடிக்கொண்டு, அப்பப்போ நீ என்ன நினைக்கிற அளவுக்கு நீ இருக்கிற பாரு. அதுக்காகவே நான் உனக்கு என்னது பெரிய கிஃப்ட் வச்சுருக்கேன். என்னது, திறந்த வாசல் நான் உனக்கு முன்பதாக வைத்திருக்கேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நீ பயம் இல்லாமல் போ, பயம் இல்லாமல் இறங்கு, பயம் இல்லாமல் காரியங்களை நடப்பி. ஹல்லேலூயா. இந்த சபையை நான் பாரம் எடுக்கும் பொழுது இந்த சபையை குறித்து எனக்கு ஒரு பெரிய பயங்கரம் இருந்தது, பயம் இருந்தது. இது எப்படிரா கொண்டு போகிற, இது எப்படிரா செய்கிற, இது என்னென்று நடத்துகிற, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசயம், இது எப்படி கொண்டு போகிறது. நான் சொல்கிறேங்களா, பண்டிதர் அகராதித்தனம் என்று சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? அவ்வளோ பெரிய இதான் ஆக்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு ஆளை கண்டிக்க இயலாது, ஒரு ஆளை சிச்சிக்க இயலாது, ஒரு ஆளை இப்படி செய்யண்டே இயலாது, என்ன இப்படி செய்கிறாண்டு கேட்க இயலாது. பிசாசினுடைய நேரடி ஆளுகையின் கீழ் இருந்த ஜனம். நான் ஆண்டவர் என்னோட பேசினார். ஏசி 58:12, பூர்வ காலம் முதல் பாலா கிடந்த ஸ்தலங்களை நீ கட்டுவாய், அந்த கிருபை அபிஷேகத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன்னு சொன்னான். கரங்களை தேடி, எஸ் எஸ் பிரதர், எல்லாரும் கரங்களை தேடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசினான். அதுக்கு பிற்பாடு தான் இதுக்குள்ளே வந்தேன். என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேனே, இது கர்த்தர் கட்டுகிற சபை. ஹல்லேலூயா. அது சூப்பராக தான் இருக்கு. அது நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. நினைக்க முடியாத ஆட்கள்
இதில் மிச்சம் வீக்காக இருக்கிற ஆக்கள் அல்லது படித்த ஆக்கள், நல்ல நாலேஜபிளான ஆக்கள் எல்லோரையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் இப்போ இந்த உள்ளத்தில் வாரது, இந்த சபையில் பதர் கிடையாது, எல்லாம் மணிகள், எல்லாம் கோதுமை மணிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே பதர் கிடையாது, ஒரு மனுஷன் கூட பதர் கிடையாது. எப்படி பதறாக முடியும்? மனுஷன் பார்வைக்கு தான் நாம் பதர் என்று சொல்ல முடியும். நம்ம தான் குறைவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுளே என்ன சொல்கிறாரு, அடேப்பா உனக்கு கொஞ்சம் தாண்டா பலன்றிருக்கு, எனக்கு அது தெரியும், ஆனால் உனக்கு என்னது, நான் கதவை திறக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அன்பு பாருங்களேன், எவ்வளோ பெரிய அன்பு. ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட், ஐ லவ் யூ, ரியலி ஐ லவ் யூ. அவ்வளோ அன்போடு இருக்கிறான். பிசாசு நம்மளுக்கு பார்த்து சொல்லுதே, நீ என்ன பெருசா ஜெபம் பண்ணுற, உன்ன தெரியாத எனக்கு, நீ இப்படிப்பட்ட பாவத்தோடு இருக்க, நீ அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிற, நீ இப்படிப்பட்ட கசப்போடு இருக்கிற, இப்படிப்பட்ட கோபத்தோடு இருக்கிற, உனக்குள்ள பிரிவினை நாவி நான் தான் இருந்து வேலை செய்கிறேன், நீ சபைக்கு விரோதமாக எழும்பி பிரிவினையோட வேலை செய்கிறா, சரி இப்படி தான் இருக்கு, இப்போ என்ன மண்ணாடி ஜெபம் பண்ணுறேன்ட்டு பிசாசு கேட்பான். ஆனால் மெல்லிய சத்தமா ஆவியானவர் என்ன தெரியுமா பேசுவார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து, உனக்குள்ள இந்த கொஞ்சம் பலன் இருக்கிறத நான் பார்க்குறேன்ப்பா, நீ அப்படி இருந்து என்னை மறுதளிக்காமல், என்னை விட்டு கொடுக்காம, என்னை காட்டி கொடுக்காம, இந்த கற்பனையில் நீ கை கொள்ளுகிறபடியா, நீ அதை நடத்துகிறபடியா, இதோ நான் உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை, அடுத்த லெவலுக்கு நீ முன்னேறத்தக்கதாய் நான் ஒரு புது வாசலை திறக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சாமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்படித்தான் பிரைஸ் 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 ஹல்லேலூயா. ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போவோம். திறந்த வாசல், ஓப்பன் டோர். வாசிங்க சங்கீதம் 24 7வது வசனம் இதிலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்கணும். ஆனால் 7ஐயும் 10ஐயும் வாசிங்க. சங்கீதம் 24 7ம் 10ம் வாசிங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். பிரவேசிப்பார். அடுத்த வருஷம் வாசிங்க. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரான. எனக்கு இது பிடிக்கும் பாருங்க. இந்த சேனைகளின் கர்த்தர்ன்றாலே எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேலன் வந்துடும். சேனைகள்னா என்னது? கமாண்டர் ஆஃப் சீஃப். இராணுவத்துக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்க கமாண்டர் ஆஃப் சீஃப். சரியானே? அப்படி ஆண்டவர் வேலை செய்ய, அவர் இராணுவத்தின் பட தளபதி எப்படி இறங்கி எப்படி எதிர் வல்ல மேலே உடைச்சி நிர்மூலம் பண்ணி நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏன் பாருங்க, அது மாதிரி தான். அதான் வாசல்களையும் உயருங்கள், அநாதி கதவுகளையும் உயருங்கள், உங்களுக்குள்ள மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளையும் கத்தராமே, சேனைகளையும் கத்தராமே. சரி, இந்த வசனத்தை நோட் பண்ணி இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சீரியஸான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதில் 2 காரியம் சொல்லப்படுகிறது. வாசல்கள், அடுத்தது கதவுகள். வாசிங்க இந்த வசனம், 7வது வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். பாருங்க, கதவுகள் உயருங்கள். வாசல் என்று சொல்லப்படுகிறது, கதவுகள் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுங்க, வாசல். சொல்லுங்க எல்லாரும், வாசல்கள், கதவுகள். சரியா? இது என்ன டிஃபரெண்ட்? இதில் என்ன வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? வாசல்களே, வாசல்களை குறித்து சொல்லப்படுது, கதவுகளை குறித்து சொல்லப்படுகிறது. வாசல்கள் என்று சொல்லும் பொழுது டெரிட்டரியை பாதுகாக்கிறது. இந்த ஆலயத்தின் எல்லையை சுற்றி இதுக்கு இந்த ஆலயத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உங்களுடைய வீடுகளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உங்கள் வீடுகளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உங்களுடைய வயல்கள் இருக்குமெண்டா அந்த வயல்களுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. அதுக்கு சொல்கிறது எல்லைகள்ன்றதுக்கு டெரிட்டரி என்று சொல்கிறாங்க. அந்த எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாசல் இருக்கிறது. இந்த நேர போனீங்கன்னா வெளியில் என்ன இருக்கிறது? வாசல் இருக்கிறது. அந்த வெளியில் இருக்கிற வாசல் அது.
அந்த வெளியில் இருக்கிற வாசல் என்ன செய்யும் என்று சொன்னால் உன்னுடைய எல்லைகளை பாதுகாக்கும். அடுத்து அது லீகல் ரைட்ஸ் கொடுக்குது, சட்டப்படியான உரிமையை கொடுக்க. அந்த வாசலுக்குள்ளால் வரும் பொழுது அவன் சட்டப்படி உரிமையோடு வருகிறான். பக்க வழியால் இறங்குறவன், மதில் ஏறி குதிக்கிறவன், வேலி பாய்கிறவன், அது சட்டவிரோதம். ஆனால் இந்த வாசலுக்குள்ளால் என்ன பண்ணுற பொழுது அந்த ரைட் அவனுக்கு உரிமை, சரி, சட்டப்படியான உரிமை இருக்கிறது. உங்களுக்கு ஒரு வாசல் இருக்கா, அது எல்லையை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் கதவுகளே என்றிருக்கிறது. வாசலுக்கு ஆங்கிலத்தில் கேட் என்றிருக்கிறது. கதவுகள் என்று சொல்லும் பொழுது டோர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. கேட் வேறு, கதவுகள் வேறு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். கேட் வெளியில் இருக்கிற வாசல், கேட் எல்லையை பாதுகாக்கிறது. அதுக்குள்ள இங்கே மாமரம் அது இது எல்லாத்தையும் பூச்சட்டி சாமான் அது எல்லாத்தையும் அது பாதுகாக்கிறது. ஆனால் இந்த டோர்ஸ், இந்த கதவு என்று சொல்கிற காரியம் உன்னுடைய வீட்டுக்குள் இருக்கிறதை பாதுகாக்கிறது. உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் பாதுகாக்கிறது. வீட்டுக்கு முன்னால் ஒரு கதவு இருக்கும் இல்லையா, ரைட், அதை. ஆனால் ரெண்டும் வாசல் மாதிரி தான் தெரியும். ஆனால் ரெண்டுனுடைய தொழிற்பாடு வேறு. கேட் வாசல் எல்லைக்குள் இருக்கிறதை பாதுகாக்கிறது. ஆனால் கதவு உன்னுடைய வீட்டுக்குள் இருக்கிறதை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் சில பேர் என்ன செய்கிறோம், கேட்டுக்குள்ளால் வருகிறோம், கேட்டுக்குள்ளால் வந்த உடனே எல்லைக்குள் வந்துடுவோம், சரியா? ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறதில்லை. வீட்டுக்குள்ளே என்ன இருக்கின்றது ஜன்னல் வழியாக நமக்கு தெரியலாம், பார்க்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம அனுபவிக்க முடியாது. அதில் போய் தூங்குறதோ, அதில் ரெஸ்ட் எடுக்கிறதோ, அதுக்குள்ளே வந்து சாப்பிட்றதோ, அதுக்குள்ளே சில பொறுமதியான பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறதோ, இதெல்லாம் வீட்டுக்குள்ளே போகணும் பாருங்கள். கேட்டுக்குள்ளே எப்படி நம்ம வருகிறோமோ, வாசல் வழியாக உள்ளுக்குள்ளே வரோமா, அது எல்லைக்குள்ளே வந்துடுறோம். இன்றைக்கு பல பேர் கேட்டுக்குள்ளே வாரதில்லை. சில பேர் எல்லைக்குள்ளே வந்துடுறாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே கதவு வழியாக போகிறதில்லை. நான் சொல்கிறேன் சரியா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கு பல பேர் அப்படி தான். இன்றைக்கு சில பேர் ஜெபம் எல்லையில் இருக்கிற வளவுக்குள்ள இருந்து ஜபிக்கிற மாதிரி. வாங்கப்பா தாங்கப்பா, ஏனப்பா இந்த வாழ்க்கையில் இப்படியப்பா, ஏனப்பா எனக்கு இப்படி தருத்திரம், ஏன் எனக்கு இப்படி கஷ்டம், ஏன் இந்த பிள்ளைக்கு மட்டும் இப்படி வருது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது. இது எல்லையிலிருந்து ஜபிக்கிற பிச்சைக்கார ஜபம், பெகர் பிரேயர்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கு எல்லா சபைகளிலும் இருக்கிற ஜபங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜபிக்கிற எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஜபம் தான் இருக்கும். மணிக்கணக்காக நாள் கணக்காக ஜபிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒன்றுமே கிடைச்சதில்லை. அப்படி கிடைச்சாலும் மொட்டை கத்தியால் மரம் மறக்கிற மாதிரி என்னது அதிகமாக ஜபிச்சு 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 ஏதோ மேய்ச்சலேருந்து விழுற துணிக்க மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு என்னது எடுத்துக்கொள்கிறாங்க. ஆண்டவர் அப்படி நமக்கு சொல்லலை. நீ வாசல் வழியாக எல்லைக்குள்ளும் வரணும், எல்லைக்குள்ள மட்டும் நின்று நம்ம என்ன செய்யணும், வீட்டுக்குள் பிரவேசிக்கணும். வீட்டுக்குள் பிரவேசிக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கிறத நீ சுதந்திரிக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உனக்கு என்னெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்குள் இருக்கிறது எல்லாத்தையும் நீ சுதந்திரிக்கணும். அவர் உன்னை மேய்ச்சல் காட்டுகிற மேய்ப்பனவர். உச்சிதமானவைகளினாலே உன்னை திருப்தியாக்குகிற தேவன். நாம் அதுக்குள்ளே என்ன பண்ணணும் பாருங்க. இன்றைக்கி சில பேர் நான் சொல்கிறேனே, இந்த எல்லைக்கே வாரதில்லை. இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து அதுக்குள் இருக்கிறத சுதந்திரிக்கிறது இல்லை. சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். விசுவாசி ஆமென் சொல்லு. அதில் உச்சிதமானவைகள் இருக்கிறது. ஆனால் நீ தான் போய் அவர் எடுத்து வாய்க்கில் ஊட்ட மாட்டார். நீ தான் தெரிஞ்செடுக்கணும். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இந்த பாதுகாப்பு எனக்கு வேணும், இந்த பரிசுத்தம் எனக்கு வேணும், இந்த பணம் எனக்கு வேணும், இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாகக்கூடிய அனைவரை கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஆரோக்கியம் வேணும், சுகம் வேணும். நான் இன்றைக்கு கூலி வேலை செய்கிறேன், நாளைக்கு நான் ஒரு முதலாளியாக வேண்டும். இன்றைக்கு நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன், இதை விட நல்ல வீட்டுக்குள்ளே நான் வர வேண்டும். இன்றைக்கு தேவனுக்கு முன்பதாக நான் இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஒரு நீதிமானா இருக்கேன். ஹல்லேலூயா. இப்படி நாம் என்னது ஆண்டவரிடத்தில் இருக்க உச்சிதமானவைகளை நம்ம சுதந்திரிக்கணும் பாருங்க. நம்ம எல்லாத்தையும் சொந்தமாக்கணும். ஆனால் இன்றைக்கு அப்படி செய்கிறது கிடையாது. இன்றைக்கு நமக்கு அவ்வளோ பெரிய அக்கறை கிடையாது, அவ்வளோ பெரிய
அக்கறை கிடையாது. அன்றைக்கி புது வருஷத்துண்டு ஒரு சாட்சி சொன்னாங்க, அனுஜா டீச்சர் சொன்னாங்க, பாம்பு தொங்குது பாருங்கள், அது அவ்வளோ நேரம் தொங்க வேண்டிய அவசியம் இல்லை, டம்மண்டு மேலே விழுந்திருக்கணும். ஆனால் பிறகு பார்க்குறாங்க, ஆறாம் அந்த பாம்புக்கு பால் பக்கம் முடிச்சு போட்டாங்கன்றாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. கத்தர் கிருபையை செய்கிறாரு. ஆனால் நீ கத்தருக்க என்ன பண்ணுற? உன்னுடைய இன்வால்மெண்ட், உன்னுடைய ஈடுபாடு, கத்தரிடத்தில் இருக்கிற உன்னுடைய அட்ராக்ஷன் என்ன? ஆண்டவருக்குண்டு நீ என்ன பண்ணுற? நான் உரிமையாக சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் தான் நான் கேட்குறேன். மூச்சு இழுத்து மூச்சு விடுற சொல்லுங்க எல்லாரும். நான் மூச்சை விட்டு மூச்சு இழுக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? உன்னுடைய வாழ்நாள், உன்னுடைய ஆயுஷ் காலம் எவ்வளோத்திற்கு தெரியுமா? இந்த மூச்சை விடுறத மூச்சை இழுக்கிற அந்த இடவெளுக்குலான்றி விட்ட மூச்சு நின்றுதே க்ளோஸ், இழுத்த மூச்சு வெளியே வரல க்ளோஸ். உன்னுடைய ஜீவியம் அந்த இடவெளுக்குள் தான் இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே உண்ட எடுப்பு இருக்கு பாரு, நம்மளோட நிலப்பாடு இருக்கு பாரு. மற்றவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், இவனுக்கு இது எப்படி வருது, அவனுக்கு எப்படி வருது, இது வரணுமா, இது செய்யணுமா, அப்படியா இப்படியா? ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் பாரு. உண்ட ஆசீர்வாதத்தை நீயே தடுக்கிற பாரு, நீ தடுக்கிற. இதுதான் இந்த எல்லைக்குள்ள பிரவேசிக்கிறதும் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதும். வாசலுக்குள் வரணும், வந்தவன் நின்றக்கூடாது, வீட்டுக்குள் வரணும், கதவுக்குள்ளே வரணும். இதான் சொல்லுது, வாசல்களே உங்கள் தலைகளை வைத்துங்கள், அனாதி கதவுகளே. அந்த கதவுகளுக்கு அதில் ஒரு அடமொழி சேர்க்கப்படும், அனாதி கதவுகள். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, அனாதி கதவுகள். அது என்னென்ன அனாதி கதவுகள்னா, ஆங்கில வேதாந்தம் சொல்கிறது ஓல்டு டோர்ஸ், பழைய கதவுகள், நீண்ட காலத்து கதவுகள். நீண்ட காலமாக ஜபிக்கிறல்ல, எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் மட்டும் ஜபிச்சுட்டே இருக்கிறல்ல, இன்னும் உனக்கு பதில் கிடைக்காத சில விஷயங்கள் இருக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட கதவுகள், அதுக்குள்ளால நீ போகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஏன் அவர் அப்படிப்பட்ட அந்த பழைய அனாதி கதவுகளை நீண்ட காலமாக. அன்றைக்கு ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, 13 வருஷம் பேசணும் கல்யாணம் முடிச்சு, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. என்னோட புருஷன் ஆரோக்கியமாக இருக்கிறதாக வைத்தியர் சொல்லுகிறார், நானும் ஆரோக்கியமாக இருக்கிறதாக வைத்தியர் சொல்லுகிறான். ஆனால் எங்களுக்கு தெரியுதில்லை, 13 வருஷங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணிச்சு நானும் விசுவாசத்தில் சொல்கிறேன், அடுத்த உட்பகால திட்டத்தில் அடுத்த 10 மாதத்துக்குள்ள உங்களோட கையில் ஒரு குழந்தை இருக்குது. சரியா? என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்களுக்கு கன்சியூம் ஆகும், கருத்தரிக்கும். ஆனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் போக்குள்ள அந்த கரு கலைஞ்சிரும். கருத்தரிக்கிறது, ஆனால் 3 மாதத்துக்கு இடையில் அது என்னது, அது கரு கலைங்கிறது. அப்போ நான் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு என்னது, கரு கலைக்கப்படுகிற அபோஷன் ஆகுது. அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அந்த டாக்டர் செக் பண்ணி பார்க்குறார், படமெல்லாம் எடுத்து பார்க்குறார். அந்த கற்பை பையில் ஒரு இடத்துல சின்ன பரு மாதிரி ஒரு சாமான் இருக்குது, ஒரு கட்டி, ஒரு முள் மாதிரி இருக்கிறது. அதுதான் என்ன செய்யுது, இந்த கரு வளரக்குள்ள அந்த கருவை கலைக்குது. இது 13 வருஷமாக கண்டுபிடிக்கலை, ஆனால் அந்த டாக்டர் அன்றைக்கு அதை கண்டுபிடிச்சார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு டிஎன்டின்னு சொல்லி அந்த கற்பை பையை ஸ்க்ரைப் பண்ணுற, அந்த கற்பை பையை கழுவுறது. சரியா? உள்ளுக்குள்ளே சுரண்டி அதுக்குள்ளே பருவெல்லாம் சுரண்டி எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் கிளியர் பண்ணாங்க. இன்றைக்கு உங்களுக்கு 3 பிள்ளை இருக்குது. ஹல்லேலூயா. பிரியமானல அப்படிது இது எப்படி என்னண்டு? இதுதான் பாருங்கள் கடவுள் நமக்கு வச்சிருக்கிறது. உள்ளும் புறமும் நம்ம மேய்ச்சலை காணணுமென்ற ஒரு வசனம் புரியுது உங்களுக்கு? உள்ளும் புறமும் கர்த்தர் மேய்ச்சலை காட்டுகிறார். ஹல்லேலூயா. நல்ல புல்லுள்ள தரைகள் இடத்துல நம்மளை மேய்ச்சலை காட்டு. ஆனால் நாம் போகிறதில்லை பாருங்கள். ஆண்டவர் வாசலை திறந்தாலும் போகிறதில்லை. இப்படி ஒரு சபையை கர்த்தர் நமக்கு திறந்து வச்சிருக்கிறான். ஆனால் இந்த சபையில் உங்களுக்கு அந்த இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து முடிச்சிங்கன்னா கிளம்பிடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தேவ செய்தி, அது 1 மணித்தியாலம். அதுவும் கேட்குற பாதி கேட்காத பாதி, எப்படா விடுவான்னு எப்படா போவோம்னு திரிக்கிற கூட்டம். இது உங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்குமா? கொடுக்காது.
எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி பல பேர் வாசல் வழியாக வாரதே இல்லை. ஒரு சில பேர் வாசல் வழியாக எல்லைக்குள்ளே வாரீங்க. ஆனால் யாருமே அநேகம் பேர் கதவை திறக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, உன்னுடைய வாசப்படி இருந்து நான் கதவை தட்டுகிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டு ஒருவன் திறப்பான் என்றால் அவனோடு கூட இருந்து நான் பந்தியிருப்பேன் என்றார். ஏண்டா என்ன அர்த்தம்? உன்னோட கூட பந்தியிருப்பேன்டா என்னதே? அவருக்கு பசிக்க வந்திருக்காரு, தாகம் இல்லாமல் தாகத்தோடு வந்திருக்காரு, தின்ன சோத்துக்கொள்ளி இல்லாமல் வந்திருக்கான்ற அர்த்தமா? உன்னோடு கூட நான் வாழுவேன், நான் உன்னோடு கூட நெருக்கமாக இருப்பேன், உன்னோடு கூட செய்வேன் என்ற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த நம்ம என்னது, அந்த வாசல் என்றது ஒரு விதம், அடுத்தது கதவுகள் என்றது இன்னொரு விதம். விளங்குதா? அதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இதோ உனக்கு முன்பதை திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன நினைக்கிறேன், கர்த்தர் ஒருத்தன் பூட்டுறது கூட மாட்டான். அது கொஞ்சம் ஆழமாக பார்த்தா தான் எனக்கும் புரிஞ்சுது. என்னது, ஆண்டவர் தான் அந்த வாசலுக்கு இன்சார்ஜாக இருக்கிறார், பொறுப்பாளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவரும் யாரும் அவங்க இஷ்டப்படி இந்த கதவை என்ன செய்ய முடியாது, பூட்டுறதுக்கு விட மாட்டார். ஏன்னா அவர் பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் பொறுப்பாளியாக இருக்கிறார், அவரே அந்த கதவுக்கு இன்சார்ஜாக இருக்கிறார், அவர் தான் திறக்கிறார், அவர் தான் பூட்டுறார், எல்லாத்துக்கும் பொறுப்பாக அவர் இருக்கிறார். அப்போ தான் எனக்கு மனசு உடைய ஆரம்பிச்சுது. பாரு, கொஞ்சம் பலத்தோடு இருக்கிற எனக்காக ஆண்டவர் கேட் கீப்பராக இருக்கிறார். ஓ காட், எப்படி இருக்கார் பாருங்க. உனக்காக அவர் வாசலில் நிற்கிறான். நான் பொறுப்பாக இருக்கிறேன்டா, நான் பொறுப்பாக இருக்கிறேன், உனக்காக நான் இன்சார்ஜ் எடுத்திருக்கிறேன். உனக்கு விரோதமாக யாரும் அந்த வாசலுக்குள்ள யாரும் வந்தாலும் நான் அதை பார்த்துக்குவேன், நான் விடமாட்டேன், நான் உனக்காக செக்யூரிட்டியாக இருக்கிறேன், நான் தான் எல்லா டிசிஷனும் எடுக்கிறேன், ஆரை உள்ளுக்கு விடணும், எதை உள்ளுக்குள்ள விடக்கூடாது, நானே பொறுப்பேண்டி சொல்கிறேன். யாருக்காக? அந்த கொஞ்சம் பலனோடு இருக்கிற எனக்காக. உங்களுக்கு நீங்கள் சொன்னது அது உங்களுக்கு. சொல்லுங்கள், கொஞ்சம் பலனோடு இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், கொஞ்சம் பலனோடு இருக்கிறேன் எனக்காக கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இன்றைக்கு இதைத்தான் உங்களுக்கு சொல்கிறார். இதை நான் உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கேன். ரைட், இன்னொரு 5 minutes நான் பேசுகிறேன். இதுக்கு நாம் என்ன செய்யணும் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். விளங்கிச்சா? முதலாவது விஷயம், நம்ம ஆவிக்குரிய கண்களில் கர்த்தர் தான் பொறுப்பாக இருக்கிறார். கர்த்தர் தான் என்னது, எனக்கு முன்பதாய் வாசல்களை திறக்கிறார், பூட்டுறார், தேவன் தான் எனக்கு பொறுப்பாக இருக்கிறார் என்ற பார்வை உங்களுக்கு இருக்கணும். ஆவிக்குரிய ஒரு பார்வை. என்னது சொல்லுங்கள்? ஆவிக்குரிய ஒரு பார்வை. மாமிச்ச கண்ணில் பார்த்தீங்கன்னா இடத்துல அங்கே திறமை கிடையாது. ஆனால் நமக்கு தெரியணும், எந்த ஜீவியத்தில் ஆவிக்குரிய பார்வையில் எனக்கு தெரியும் அவடத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சம்பவம் சொல்கிறேன். இதை நான் ஒரு இதில் வாசித்தது கேட்டேன். ஒரு சுகமளிக்கும் கூட்டம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? சுகமளிக்கும் கூட்டம். என்ன நடக்கிறது? எங்கே இருக்கீங்க? சில பேர் இங்கே இருக்கீங்களா? என்ன கூட்டம் நடக்கிறது? சுகமளிக்கும் கூட்டம் நடக்கிறது. அதில் அந்த ஊழியக்காரன் என்னது, அவர் ஆவியில் ஏவப்பட்டு நிரப்பப்பட்டு தேவ பிரசனத்தில் அவர் பல பேருக்கு என்னது சுகத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு அம்மா இருந்தாங்களா, அவங்க இந்த சோடா போத்தல் கண்ணாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மிச்சம் தடித்த கண்ணாடி இதை போட்டுட்டு மிச்சம் சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்க. உடனே அந்த ஊழியக்காரன் கூப்பிட்டு, அம்மா இங்கே வா அம்மனுக்கு. இந்த அம்மா வந்தாங்க. வந்தனே கேட்டானா, உனக்கு என்ன, உனக்கு நல்ல பார்வை வேணுமா? ஆமாம். சரி, கண்ணை மூடு. கண்ணை முடித்து பாருண்டாங்க. இந்த அம்மா உடனே கண்ணை திறந்து பார்த்து சொன்னாங்களா, ஒன்றும் தெரியலண்டி. அவர் சொன்னால் கண்ணை மூடினோம் பாரு என்று சொன்னாராம். இந்த அம்மா பார்த்து இது படா சென்று பாருன்ற உடனே கண்ணை திறந்து சொன்னாங்களா, என்னது எனக்கு ஒன்றுமே தெரியலண்டி. திரும்பவும் சொன்னாராம், கண்ணை மூடு, இப்போ பாரு என்னாங்களா. இவன் உடனே கண்ணை திறந்து பார்த்தான், ஒன்றுமே தெரியல. அவர் திரும்ப சொன்னாராம், தயவு செய்து கண்ணை மூடு, இப்போ பாரு. அவக்கு உடனே தட்டிச்சான். அவள் உடனே சொன்னாங்க, நான் பார்க்குறேன். என்னத்தை பார்க்குறேன்? நான் என்னுடைய கண் பிரகாசமாக இருக்கிறத நான் பார்க்குறேன்.
வேற என்னத்தை பார்க்குறேன்? இந்த கண்ணாடி இல்லாமல் பார்க்குறேன். வேற என்னத்தை பார்க்குறேன்? என் கண்ணில் பார்வை 100க்கு 100% ஷாப்பாக இருக்கிறத நான் பார்க்குறேன். இப்போ கண்ணை திறந்தா, உடனே கண்ணை திறந்தா எல்லாம் கிளியர் ஆகிட்டான். ஹல்லேலூயா. அதாவது அதாவது என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு, அதாவது நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், உன்னுடைய பிரச்சனைகளை தூக்கி தலைக்குள்ளே வச்சுட்டு அந்த பிரச்சனைகளை பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்கு இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று நீ சொல்லித்தே இருக்கிற. ஏண்டா நீ எதை பார்க்குற? நீ பிரச்சனைகளை பார்க்குற. ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய கண்களில் சரியாக பாரு. என்னதே திறந்த வாசல் எனக்கு முன்பு தான் இருக்கிறது. என்னுடைய மன விருப்பங்களுக்குரிய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய திட்டத்துக்குரிய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த சபையிலே தாராளமான ஜனங்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்குரிய வாசலை அது நம்மளோட கண்ணுக்கு தெரியணும் பாருங்க. கண்ணுக்கு அது அப்படி தெரியுது என்று சொன்னால் அவன் பேசுகிற பேச்சில் பார்க்கலாம். இன்றைக்கு ஒருத்தனுக்கு காய்ச்சனா, ஒருத்தனுடைய கடந்துள்ள இருக்கானா, அவனோட போய் பேசி பாருங்கள். அவன் சொல்ல, என்ன செய்யறேன்டே எனக்கு தெரியாது. இந்த கடன்லேருந்து எப்படி விடுதலையாரண்டே தெரியாது, எப்படி விடுதலையான்றனே எனக்கு தெரியாது. ஏன்டாண்ட வாழ்க்கையில் நான் இப்படி இருக்க தெரியாது. இன்னும் சில பேர் என்னது சொல்லிடுறது, இது கடவுள் எனக்கு கொடுத்த சிலுவை, கடவுள் எனக்கு கொடுத்த சிலுவை. எப்படி இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள். ஏன்? அவங்களோட பார்வை அப்படி தான் இருக்கிறது. பிசாசு அதைத்தான் பார்க்க வைக்குது. ஆனால் இன்றைக்கு என்ன கேட்குற உங்களுக்கு, என்னை கொண்டு கர்த்தர் சொல்கிற தெளிவான ஒரு விஷயம், உன்னுடைய ஆவிக்குரிய கண்களில் திறந்த வாசலை நீ பார்க்கணும். ஹல்லேலூயா. உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு முன்பதாக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறான். நான் அதற்குள் பிரவேசிப்பேன். என்னுடைய கடன் தொல்லைக்கு முன்பதாக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறான். கடலிலிருந்து நான் வெளியில் வருவேன். எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது, அந்த குறைவில் இருந்து கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்க, அந்த குறைவிலிருந்து கர்த்தர் வெளியில் கொண்டு இப்படி என்னுடைய கண்கள் காணணும். அதுதான் ஜெபமாக மாறணும். அதை விட்டு வாங்கப்பா, இருங்கப்பா, என்ன பாருங்கப்பா, பாவியப்பா, செத்த பூச்சியப்பா, தெள்ளு பூச்சியப்பா, பாவிகளில் பெரிய பாவி நானுப்பா, ஆண்டவரை எனக்கு இறங்குங்கப்பா. அது எல்லாத்தையும் நீத்தாட்டம். அந்த ஜெபமெல்லாம் சின்ன பிள்ளை கத்தும் பாரு. பிறந்தோடனே பசி என்றாலும் வீக்கி வீக்கெண்டு கத்தும், வயிற்று நோண்டாலும் வீக்கி வீக்கெண்டு கத்தும். அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தெரிஞ்ச வீக்கி வீக்கெண்டு அதுதான் அந்த குழந்தை ஜெபந்தான் அது. அது ஆரம்ப விசுவாசியை செஞ்சால் பரவாயில்ல. ஆனால் 30 வருஷம் 40 வருஷம் சபைக்கு வந்த நீ எப்படி ஜபிக்க முடியாது? நீ ஜபிக்கக்குள்ள எப்படி ஜபிக்கணும்? ஆவிக்குரிய கண்கள், ஆண்டவரே எனக்கு முன்பு தான் நீ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், நீர் தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறது, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரை இந்த எல்லைகளுக்குள்ளே இருக்கிற சகல உச்சிதமான ஆசீர்வாதங்களையும் எனக்கென்று வைத்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறது, இந்த நீர் தாமே கிறிஸ்து இயேசுக்குள்ள மைமேல் என்னை நிறைவாக்கிறபடிய சோத்திரம். என்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கிறது. ஏசாயா 58:8 அதிகாலை வெளிச்சத்தை போல என்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி, ஆண்டவரை என்னுடைய நீதி முன்பதாய் போகும், ஆண்டவர் என்னுடைய மைமை முன்பதாக காணும், என்னுடைய சுகவாழ்வு துளிக்கும் கத்தாவே. நீர் தாமே எனக்கு தீர்க்காயுசை கட்டளையிட்டு இருக்கிறேன், நீடித்த நாட்களை கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆண்டவரை கத்தாம சாகாமல் பிழைத்திருக்கும் படிக்கும்படி கிருபை இருக்கிறது கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நம்ம நேசிக்க இப்படித்தான் ஜபிக்கணும் பாருங்கள். இப்படித்தான் நீ ஜபிக்கணும். அதை விட்டுட்டு நசன்னு இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அழுமுஞ்சாக இருக்கக்கூடாது. அண்ணாலெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, ஒரு தடவை அழுது ஜபிச்சு முடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாக இருந்தது. இது நாம் வருஷக்கணக்காக அழுறது, வருஷக்கணக்காக இருக்கிறது. ஏதோ நாம் கத்தி கூப்பாடு போட்டு ஜபிக்கிறதால கடவுள் வந்து இறங்கித்து பர்வத்திலேருந்து இறங்கி வர போகிறது கிடையாது. அவர் ஒரு தரம் வந்துட்டார், அவர் போயிட்டார், செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டு. இனி கூப்பிட்றது தலடி காய்ச்சலுக்கு சில்லறத்தனமான காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இறங்கி வந்து உனக்கு அற்புதம் செய்கிறதில்லை. அவர் சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறான். விசுவாசாமேன்னு சொல்லுங்க. அதை நீ சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. அதை நீ பார்க்கணும். உன்னுடைய ஆவிக்குரிய கண்ணை எனக்கு தெரியணும். அதை விட்டு கெஞ்சி 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 பிச்சைக்காரன் மாதிரி அப்படி ஜபிக்கக்கூடாது. இனி இந்த சபையில் இந்த ஜபம் கேட்கக்கூடாது. இது காமி சொல்லுங்க. உங்களுடைய வீடுகளில் இப்படிப்பட்ட ஜபம் இருக்கக்கூடாது. சுதந்திரிக்கிற ஜபம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் அது உனக்கு தெரியுமாண்டா நீ அப்படி தான் சொல்லுவேன். இப்போ நீ பாரு, கஷ்டம் துன்பம் நோய் நொடி என்ற என்ன சொல்கிறேன், எனக்கு இப்படி இருந்தது, டாக்டர் இப்படி சொல்லிட்டான், அப்படி சொல்லிட்டான். ஏன்? உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் அதுதான் தெரியுது. எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் கவனமாக ஆவிக்குள்ளே பாருங்கள், பாசிட்டிவாக பாருங்கள். நேர் எதிரான ஒரு பார்வைன்னு சொல்கிறாங்க. எதிர்மறையாக பார்க்க வேணாங்க. எதிர்மறையாக பார்த்தா அது ஜெபம் அப்படி தான் மாறும். இது பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம்.
நீ ஜபிக்கிற இடத்துல உன்னை மண்டைக்குள்ளே குடைச்சலை போட்டு இப்படி ஜபிக்க வச்சுட்டு அவன் பேசாமல் இருப்பான். ஜபிச்சுப்பார், ரெண்டும் வராது போ, ரெண்டாம் இருப்பான். ஆனால் மாறி நாம் ஆவிக்குள்ளே பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், அவருடைய தயவு நாடி இருக்கணும். அவருடைய கிருபை காலத்தோறும் எனக்கு புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எடுத்திருக்கிற இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு உம்முடைய கிருபை, உம்முடைய ஃபேவர், உம்முடைய தயவு ஆண்டவர் என்னிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை இருக்கும் வரைக்கும், உம்முடைய தயவு எனக்கு இருக்கும் வரைக்கும் நான் எடுத்த காரியத்தில் தோற்று போக மாட்டேன் கர்த்தாவே. நான் எடுத்த காரியத்தில் நான் வெற்றியோடு இருப்பேன். ஆண்டவரை, என்னால் முடியாதது உம்மால் முடியும், உம்முடைய கிருபையினாலே முடியும். உம்முடைய தயவை நாடி இருக்கிறேன் கர்த்தாவே. மனுஷனாகி என்னால் முடியாது, ஆனால் தேவனாக உம்மாலே கூடும். ஆண்டவரை, உம்மால் எனக்கு நடக்கும் என்று விசுவாசித்திருக்கிறேன். உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஓகே, ஐ லவ் யூ. பாருங்க, அந்த ரெண்டாவது விஷயம் கிருபையை சார்ந்து இருக்கணும். மூன்றாவது விஷயம், ஆவிக்குரிய கண்களில் பார்க்கறதும் கிருபையும் நம்மளோட வாழ்க்கையில் பலிக்கும் என்று நாம் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. என்னதான் நடந்தாலும் இல்லை, நான் ஆவிக்குள்ளே பார்க்குறேன், கர்த்தர் எனக்கு செய்கிற காரியங்களை பார்க்குறேன், அவருடைய தயவில் நான் வாழ்கிறேன், கண்டிப்பாக எனக்கு இந்த காரியங்கள் நடந்தே தீரும். தாமதிச்சாலும் அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இப்படி இந்த 3 ஸ்டெப் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவர் திறந்திருக்கிற வாசலுக்குள்ளே நீ பிரவேசிப்பான். நீ சுதந்திரவாளியாக இருப்பாய், ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கை அப்படியே நேர் எதிராக மாறும். இந்த ஆபக்கு 3:19 இருக்கிறது, கர்த்தர் உனக்கு பலனாக இருக்கிறார், அவர் உன் கால்களை மான் கால்களை போலாக்கி உன்னை உயர்ந்த தலங்களிலே அவர் நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹையர் பொசிஷனில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து உயரமான இடங்களில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா, இந்த வார்த்தையை தியானிக்கவும், இந்த வார்த்தையின்படி திறந்த வாசல்களுக்கு பிரவேசிக்கவும், ஆண்டவரை கதவுகள் வழியாக பிரவேசிக்கவும், இவர்கள் எல்லாவற்றையும் தனக்கண்டு சொந்தமாக சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தருடைய ஆவியான தொடர்ந்து உதவி செய்கிறார். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.